உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கவனம் கல்லும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடைசி கால ஓட்டத்தை சீராக ஓடி முடிக்கவே பிரயாசப்படுகிறோம். உலக பாரங்களினால் நம்மால் முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிறோம் அல்லவா? உலக பாரங்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ பாரங்கள் நம் ஓட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து தேவன் நம்மோடு தெளிவாய் பேசி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் தேவ மனிதர் சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் நிர்விசாரமான சுமை எப்படி நம் ஓட்டத்தை தடை செய்கிறது என்பதை குறித்து பேச இருக்கிறார்கள். வாருங்கள் ஜெபத்தோடு செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தியானிக்கும்படிக்காக கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்கிறதை பற்றியும், இந்த கடைசி கால நிலைகளிலே ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட ஆயத்தம், ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்படக்கூடிய தன்மைகள் என்கிறதை பற்றி பல விஷயங்களின் ஆழ்ந்த பரிமாணங்களை நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக கற்றுக்கொண்டு வர துவங்குகின்றோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த புதிய நிலைகளிலே ஓடக்கூடிய ஓட்டத்தின் விகிதம் என்கிறது பழைய கால ஓட்டத்தை போல காணப்படக்கூடியது அல்ல. இந்த புதிய கால ஓட்டத்தினுடைய நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள துவங்கினால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே சரியான விதமான ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போகவும், இறுதி பரியந்தம் ஓடி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமைகளை பெற்றுக்கொள்ளவும் உரிய திராணி பெற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். மற்றபடி இந்த ஓட்டத்தின் நிலைகளை நாம் புரிந்து கொள்ளாது இருக்கக்கூடிய வரைக்கும், இவைகளை பற்றிதான எந்த விளக்கங்களையும் அறியாது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளிலே நிலைத்து நிற்க நம்மால் ஆகிறது இல்லை. மட்டுமல்லாமல் இது சரீர பிரகாரமான ஒரு ஓட்டத்தை போல காணப்படக்கூடியவைகள் அல்ல. இவைகள் முற்றிலும் மாறாக்கப்படக்கூடிய அல்லது ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு ஓட்டத்தை சார்ந்ததாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால ஆவிக்குரிய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளின் ஆழ்ந்த விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றி மாம்சீக பிரகாரமாக அறிய ஆரம்பித்தால் இவைகளிலே ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் எந்த காரியத்தின் அடிப்படையும் விளங்கிக் கொள்ள முடியாது. இவைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே நம்முடைய மாம்சத்தின் அறிவுக்குரிய காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய நிலை கட்டாயமாய் மேலெழும்ப வேண்டியது அவசியம். ஏனென்றால் இவைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்துக்குரிய ஒவ்வொரு விதமான தன்மைகள், அது ஒருவேளை போராட்டமா இருக்கலாம், ஓட்டமா இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய பிரயாசமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். இது எப்படிப்பட்ட விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இனி வரக்கூடிய காலங்களுக்குரியவைகள் எல்லாம் ஆவிக்குரிய தன்மையாகவே உருவாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறதுனால இந்த ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகும். மாம்ச பிரகாரமான ஜெபமோ, மாம்ச பிரகாரமான ஊழியமோ, மாம்ச பிரகாரமான பிரயாசங்களோ இந்த காலத்திற்கு அவைகள் மெய்யாகவே ஏற்றவைகள் அல்ல. இந்த காலம் முழுவதும் ஆவிக்குரிய நிலைகளிலே சாத்தானுடைய நேரடியான தாக்குதல்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னாலே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்தால்தான் சாத்தான் எந்த இடத்தில் நிற்கிறான் என்கிறதையே நீங்களும் நானும் தெளிவாக
தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்படும் ஒவ்வொரு இயக்கங்களை நாம் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள துவங்கினால் மட்டும்தான் இந்த கால இயக்கம் சரியான ஒரு இயக்கமாய் காணப்பட முடியுமே தவிர, மற்றபடி மாம்ச அறிவினால் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவேனும் அறிந்து உணர முடிகிறது இல்லை. ஆவிக்குரிய இயக்கம் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்பக்கூடிய அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறதை போல ஒரு மறுரூபத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். மறுரூபம் அப்படின்னா நம்முடைய மாம்சம் கீழ் அடக்கப்பட்டு நம்முடைய ஆவியின் நிலை மேலெழும்பக்கூடிய ஒரு அனுபவம். இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவ்வளவு நாள் வரைக்கும் மாம்ச ராஜ்யத்தின் கீழாக நம்முடைய ஆவியின் நிலை உள்ளடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போன சூழ்நிலைகள். அதனால ஆவிக்குரிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய ஓட்டத்தின் எந்த விஷயத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவேனும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்பக்கூடிய அனுபவமாகிய இந்த மறுரூபத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே எவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது, அவைகளை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால், அவைகளை நான் எதிர்நோக்க வேண்டும் என்றால், அவைகளை நான் போராடி ஜெயிக்க வேண்டும் என்றால், அவைகளுக்குரிய வழிமுறைகள் என்ன என்கிறதை நான் என்னுடைய ஆவியினால் மட்டுமே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியாது. சரி, இந்த ஆவிக்குரிய மறுரூபத்தினுடைய நிலைகள் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தோம். நம்முடைய சிந்தனையிலே வரக்கூடிய மறுரூபங்கள், சாயலிலே வரக்கூடிய மறுரூபங்கள், இன்னும் பல விதமான மறுரூபத்தினுடைய நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இவைகளை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். இந்த மறுரூபம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? இந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் ஆவியானவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அந்தந்த நேரத்தில் இயக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். என் கருத்தும் ஆவியானவராகிய தேவனுடைய கருத்தும் இசைய ஆரம்பித்தால் மட்டும்தான் அவர் தன்னுடைய மனதின் ஆழத்திலே யோசிக்கக்கூடிய விருப்பங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை தெளிவான விதத்தில் ஒரே வினாடியில் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். மற்றபடி ஆவியானவராகிய தேவன் தரக்கூடிய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்கிறதுக்கு அநேகம் காலங்கள் ஆகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்னுடைய இயக்கம் மெய்யாகவே தடுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளோடு கூட அந்த இயக்கம் மெய்யாகவே தோய்ந்து போகக்கூடிய ஒரு இயக்கத்தை போல இருக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற ஒரு வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலே என்னுடைய இயக்கமும் ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கமும் ஒத்ததாய் காணப்பட ஆரம்பித்தால் தான், ஒரே சிந்தனையோடு கூட அவர் யோசித்தவுடன் அதனுடைய கருத்துக்களை நான் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்காக என் நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் தான் ஆண்டவராகிய தேவன் அவருடைய மனதிலே நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விருப்பங்களையும் நான் விளங்கிக் கொண்டு சரியாய் அந்தந்த காலத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் என் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் இந்த மாதிரி மறுரூபத்தின் நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாத அளவுக்கு பல விதமான தடைகள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கர்த்தருடைய வேதத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்று உணர முடியும். அதுல குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான பாரங்கள் ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல இந்த சுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இவைகளின் நிமித்தமாக இந்த மறுரூபத்தின் நிலைகளை எட்டுகிறது என்பது ரொம்ப கடினம். இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே, இந்த மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னாலே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாரமான காரியங்கள் எல்லாம் லகுவாக்கப்பட வேண்டும். இந்த பாரங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் இவைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு பந்தய சாலையிலே ஒரு மனிதன் ஓட ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அவன் பாரமான காரியங்களை சுமந்து ஓடக்கூடியவனாய் இருக்கக்கூடிய அந்த காலங்களிலே அவனுடைய ஓட்டத்தினுடைய வீரியம் மெய்யாகவே மட்டுப்படுத்தப்பட்டு போகிறதை நாம் மெய்யாகவே அறிந்து உணர முடியும். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாரமான காரியங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. பாரங்களாக தோன்றக்கூடிய காரியங்களை விட்டு நீங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்களுடைய ஓட்டம் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு ஓட்டமாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். அப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார் அப்படின்னா, இந்த ஓட்டத்தின்
ஊடாக கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே பாரமான எல்லா காரியங்களையும் நீங்களும் நானும் முதல் காரியம் லகுவாக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாரங்களின் ஊடாக சிக்குண்ட ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 12:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடுகடவும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு? பாரமான எல்லாவற்றையும் நீங்களும் நானும் முதல் காரியம் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த பாரங்களை சுமந்து கொண்டு இயங்குகிறது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக காணப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா பாரங்களை தூக்கி கொண்டு இந்த கடைசி கால ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் குறித்த காலத்தின் ஊடாக அந்த எல்லைகளை சென்று அடைகிறது என்பது முடியாது. அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக எல்லா விதமான வேலையை நீங்கள் நானும் செஞ்சு முடிச்சிடணும். காலங்கள் தப்பி நீங்களும் நானும் வேலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் அந்த வேலையை கர்த்தராகிய தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். அந்த குறிப்பிடப்படக்கூடிய அந்த காலங்களுக்குள் அந்த வேலைக்குரிய அந்த முறைமைகள் யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டியது தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்போ இந்த காலங்களுக்குள்ளாக அந்த வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் லகுவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சீக்கிரமாக அந்த வேலைக்குரிய காரியங்களை செய்து முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வசனத்துல நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். தாவீது வாழ்ந்த அந்த நாட்கள்ல தாவீதுக்கு விரோதமாக பேசப்படக்கூடிய அநேக விதமான வார்த்தைகளின் நிமித்தம் தாவீதினுடைய மனம் மகா பெரிய கோபத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தது. மயிர் கத்திரிக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு முன்பதாக போய் நின்று அவங்க கொடுக்கக்கூடிய அநேக விதமான சாப்பாட்டுக்குரிய காரியங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய தாவீது அவருடைய நண்பர்களை அனுமதித்து அங்க போய் அவங்க விருந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு தேவையான ஆகாரத்தை நீங்க அவங்ககிட்ட போய் அந்த காரியங்கள் யாவற்றையும் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ஆடுகள் நம் வசமாய் காணப்படக்கூடிய நேரத்தில் ஒரு ஆட்டுக்கு எந்த விதமான தீங்கும் உருவாக்கப்படாதபடி அந்த ஆடுகளை காப்பாற்றக்கூடிய அரண்களைப் போல நாம் நம்முடைய நிலைகளை மெய்யாகவே ஆசிரிக்க துவங்கினோம். அதனால நீங்க போய் சொல்லுங்க, அந்த மனிதன் அதுக்குரிய அந்த விருந்துக்குரிய எல்லா விதமான பரிசு பொருட்கள் யாவற்றையும் நம்முடைய கரங்களிலே தருவார். இந்த வார்த்தைகளை கேட்ட தாவீதினுடைய நண்பர்கள் நேரம் அங்கே போறாங்க. நேரம் போகக்கூடிய நேரத்தில் அந்த நாபாலினுடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரு விருந்து ஒன்று உருவாக்கப்படுகிறது. மயிர் கத்திரிக்கக்கூடிய அந்த காலங்களில் விருந்து படைக்கிறது வழக்கம். இவங்க போய் சொல்றாங்க, உங்களுடைய குமாரனாகிய தாவீது அனுமதித்திருக்கின்றான். அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவங்களுக்கு முன்னால போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாபால் என்கிற மனிதன் அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி பயங்கரமாக கோபப்பட்டு அவன் அநேக விதமான துன்மார்க்கமான வார்த்தைகள் யாவற்றையும் பேச துவங்கினான். எஜமானுக்கு மிஞ்சி ஓட போகின்ற அநேக விதமான மக்களை போல இருக்கக்கூடிய தாவீதுக்கு நான் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கோபதாபமாய் பேசி அனுப்ப துவங்கினார். இந்த வார்த்தைகளை போய் நேராக போய் தாவீதுக்கு போய் சொல்றாங்க. தாவீது ரொம்ப கோபப்பட்டார். இந்த நாபாலுக்கு நான் எல்லா காரியத்தையும் அழிக்காமல் விட மாட்டேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் பேசப்படக்கூடிய இந்த வார்த்தையை நாபாலுடைய மனைவி கேள்விப்படக்கூடிய நேரத்தில் உடனே சற்றேனும் தாமதம் பண்ணாமல் உடனே தீவிரமாய் எல்லா விதமான அவங்களுக்கு தேவையான அந்த ஆகாரங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு கழுதையை சேணம் கட்டி உடனே தாவீதை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறார். ஒருவேளை கால தாமதம் ஆக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் நாபாலும் அவருடைய குடும்பத்தாரும் ஒருவேளை இந்த பெண்ணும் கூட மெய்யாகவே அழிக்கப்பட்டு போயிருப்பார். இந்த கால தாமதம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை எதனால நம்முடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா, பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த காரியங்களை எட்ட நம்மால முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், பாரமான எல்லா விஷயங்களையும் நீங்களும் நானும் முதல் காரியம் புறம்பே தள்ள வேண்டியது அவசியம். பாரங்கள் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நல்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களோடு கூட பேச முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் 18, 19, 38 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. அப்போஸ்தலர் 27, 18, 19, 38 அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். முதலாவது காரியமாய் அப்போஸ்தலர் 27, 18 என்ன சொல்லுது பாருங்க. மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். இந்த சரக்குகள் ஒருவேளை அந்த கப்பல் பயணத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கலாம். என்றாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய ஜீவன் மிகவும் பிரதானமாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால இந்த சரக்குகளின் நிமித்தம் எங்கே கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு தங்களுடைய ஜீவன்களுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்பதற்காக அந்த கப்பலிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரக்குகள் எல்லாவற்றையும் முதல் காரியமாய் தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அடுத்த வசனத்தை பாருங்க. 19வது வசனம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அடுத்த காரியத்தை பார்க்குறோம். இன்னும் அந்த வெள்ளத்தின் மும்முரம் அமர்ந்த பாடி இல்லை.
அந்த புயலுடைய சீற்றம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. ஆகவே இந்த கப்பலுக்கு இன்னும் மகா பெரிய சேதம் உருவாக்கப்படும் என்கிறதை அறியக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, கப்பலுக்கு தேவையான முக்கியமான பணிமுட்டுகள், அநேக விதமான பழுது பார்க்கக்கூடிய கருவிகள், இருப்பு தளவாடங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்திலே அவர்களே தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. இது இல்லை என்று சொன்னால் கப்பலை இயக்குகிறது கடினம். இந்த காரியங்கள் இருந்தால் தான் இந்த கப்பலுக்கு ஏதாவது ஒரு பழுது வர ஆரம்பிச்சா கூட நடுக்கடல்ல போய் அந்த கப்பலில் அந்த கப்பலுக்குரிய காரியங்களை ரிப்பேர் பார்க்கறது முடியாது. இங்க இருக்கக்கூடிய இந்த தளவாடங்களை கொண்டுதான் ஆங்காங்கே காணப்படக்கூடிய சின்ன சின்ன பழுதுகள் யாவற்றையும் அந்த ஜனங்கள் சீராக்க முடியும். இப்ப அதையும் அவங்க சமுத்திரத்தில் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். அப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான காரியத்தை கூட சமுத்திரத்தில் தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்படக்கூடியவைகள் எவைகள் அப்படின்னா, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கைக்கு அது ஒருவேளை அத்தியாவசியமானதாக காணப்பட ஆரம்பித்திருக்கலாம். என்றாலும் கூட என் ஜீவனுக்கு அது பாதிப்பை தருகிறது உண்டானால், உலகத்திலே காணப்படக்கூடிய அத்தியாவசியமான பொருளை கூட தூக்கி எறிய நீங்களும் நானும் சம்மதிக்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன காரியத்தை செய்கிறாங்க, வேலைக்காக ஆண்டவராகிய தேவனை விடக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இந்த உலக வாழ்க்கையிலே மேன்மையை பெற வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவனை விட்டு விலகக்கூடிய அநேக விதமான மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் அவங்க செஞ்ச காரியத்தை பாருங்க. தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. ஆகவே அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை, அவங்களுக்கு தேவையான அந்த கப்பலுக்கு தேவையான எல்லா விதமான பணிமுட்டுகளை, இருக்கக்கூடிய சரக்குகள் எல்லாவற்றையும் சமுத்திரத்திலே தூக்கி எறிந்து கப்பலை லகுவாக்கி தங்கள் ஜீவனத்திற்கு எந்த பாதிப்பும் வராத அளவிற்கு அவர்கள் தங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பாரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் வேதம் சொல்லுகிறதை போல நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்துடும். அப்ப அந்த பாரமாய் காணப்படக்கூடியவைகளை நீங்களும் நானும் புறக்கணிக்க ஆரம்பித்தால்தான், ஒருவேளை அது இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை வாழ முடியாது இந்த உலக வாழ்க்கை. ஆனால் மறு உலகத்திற்கு இவைகளெல்லாம் அவசியமில்லை என்று கர்த்தராகிய தேவனால் அறிவிக்கப்படுகிறது உண்டானால் அவைகளை தூக்கி எறிய நீங்களும் நானும் தயக்கம் காட்டக்கூடாது. அவைகளை நம்ம விட்டு விலகிடணும். அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை உள்ளதாக காணப்பட ஆரம்பித்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு மகிமை உள்ளதாக காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகிறதற்கு இந்த காரியம் எனக்கு தடையாய் இருக்கிறது உண்டானால், இந்த தடைகளை, இந்த பாரங்களை முதல் காரியம் நீங்களும் நானும் லகுவாக்க வேண்டியது அவசியம். இப்படி லகுவாக்க ஆரம்பிச்சா தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவன் விரும்பும் அந்த மகிமையான காரியத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். பல விதமான சுமைகளை பற்றி, பல விதமான பாரங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இது இந்த கடைசி காலத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மிகப்பெரிய பொல்லாப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலை. இது ஒரு பாரம். இந்த பாரத்தை நீங்களும் நானும் லகுவாக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆதியாகம புத்தகம் 49வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. இசக்கார் 2 பொதியின் நடுவிலே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. 15வது வசனம். அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன்னுடைய தோளை சாய்த்து பகுதி கட்டக்கூடியவன் ஆனான். நம்முடைய வாழ்க்கையில இந்த நிர்விசாரம் என்னை அடிமை நுகத்திற்குள்ளாக பிரவேசிக்க செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இந்த மனுஷன் செஞ்ச காரியத்தை பாருங்க. இசக்கார் என்ன செய்கிறான், இந்த நாடு நம்முடைய வாழ்க்கைக்கு இளைப்பாறுதலுக்கு தேவையான ஒரு நாடு அப்படின்னா அவன் நம்ம வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டிய ஒரு காலம். இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க வேண்டிய காலம் இது கிடையாது. ஏன்னா அதாவது நிறைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலே நிறைய தியானங்கள் நமக்குள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலம். எங்க போய் பார்க்க ஆரம்பித்தாலும் எல்லா இடங்களிலும், எந்த சபையில போனாலும் சரி, எந்த ஊழியத்துல கடந்து போனாலும் சரி, அதை நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்க ஆரம்பிச்சாலும் சரி, அந்த சேனல் நம்ம ஓப்பன் பண்ணாலே நிறைய செய்திகள். இப்ப நான் உட்கார்ந்து தியானிக்கிறதுக்கு எனக்கு என்ன விதமான வேலை உண்டு? இன்றைக்குரிய தியானத்திற்கு ஒரு 2 செய்தியை நான் கேட்டாலே எனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு இளைப்பாறும் ஒரு காலம். நீங்களும் நானும் இப்படித்தான் நம்முடைய நிலைகளை நாம் வஞ்சிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது நாம் இளைப்பாறக்கூடிய ஒரு காலம் அல்ல. நீங்களும் நானும் கிரியைகளை செய்ய வேண்டிய ஒரு காலம். ஒரு நாள் இந்த மாதிரி தியானிக்கக்கூடிய நிலைகளெல்லாம் நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் தியானம் என்றால் என்னது என்றதை பற்றி அறிய முடியாமல் நீங்கள்
நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அந்த நாளில் தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்களும் நானும் சாத்தானுக்கு முன்பதாக பட்டு விழுந்து போகும் ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். அப்ப இந்த காலத்தில் நம்ம இயங்கணும். அவங்க நமக்கு வந்து பலவிதமான விஷயங்களை பேச ஆரம்பித்தாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய இயக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான். இதுக்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்பதான் இந்த ஒரு காரியத்தை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். இமயமலை பகுதியிலே ஊழியங்களை செய்யும்படிக்காக சாது சுந்தர் சிங் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு கடந்து போனாங்க. இந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் அங்கு காணப்படக்கூடிய நிறைய சன்னியாசிகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது அவருடைய முக்கியமான ஒரு பணி. அந்த மாதிரி அவர் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது அந்த பனி சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பெரிய ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதி. அங்கே வந்து பார்த்தா நிறைய பனி விழுந்திருக்கக்கூடிய நேரம், ஒரு பெரிய அதாவது ஒரு மர நிழலுக்கு கீழாக ஒரு சன்னியாசி ஒருவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார் சாது. அந்த சன்னியாசி ஒருவர் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறது மாதிரி தன்னுடைய கரங்களை உயர்த்தி கொண்டிருக்க ஆரம்பித்திருந்தார். உடனே சாது தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய அந்த சன்னியாசியினுடைய உருவம் மாத்திரம்தான் லேசாக தெரியுது. பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய ஜனங்கள் அவரை பார்க்கும்படிக்காக வந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லா விதமான மக்களையும் இந்த சன்னியாசி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை நெருங்கி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்காய் கடந்து வருகின்றார். ஆனால் முன்னால் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை என்றாலும் கூட இவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க ஆரம்பித்தார். ஒருவேளை வந்தவங்க போயிட்டாங்க போல, இவர் வந்து கண்ணை மூடி எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய நேரத்தில் ஆசீர்வாதம் பெற்ற மக்கள் போயிட்டாங்க போல இருக்கு, இவர் இன்னும் தன்னுடைய கரங்களை இறக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி யோசித்துக்கொண்டே பக்கத்திலே இந்த சன்னியாசி பக்கத்திலே கடந்து வந்தார். அவர் இன்னும் வந்து பார்த்தா அது தன்னுடைய கண்களை மூடினவராக நிஷ்டையிலே காணப்படக்கூடிய ஒரு நிலைமை. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்காய் பக்கத்தில் உட்காரக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து அந்த தபம் எல்லா விதமான காரியங்களை முடித்து விட்டு அந்த சன்னியாசி தன்னுடைய கண்களை திறந்தார். திறக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அவர் தன்னுடைய கரங்களை கீழே இறக்கின பாடில்லை. உடனே சாது சொன்னார், ஐயா எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க போல இருக்கு, உங்களுடைய கரங்களை இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதை போல தூக்கி கொண்டிருக்கிறதுடைய காரணம் என்ன, உங்களுடைய கரங்களை இறக்குங்கள்னு சொன்னார். உடனே அந்த சன்னியாசி அவரை பார்த்து சொன்னார், இல்லை இந்த கரங்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு கரங்களாக இருந்ததுனால இந்த கரங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2 கரங்களையும் தூக்கி வைத்துக்கொண்டு நான் தவம் செய்ய ஆரம்பித்ததினாலே இயக்கம் இல்லாமல் போறதுனால் இப்பொழுது இந்த கரங்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நின்று போயிற்று. இந்த கரத்தை இப்போ நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தால் கூட கீழே இறக்க முடியாது, பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் பயன்படுத்தப்படாது இருக்கிறது உண்டானால் அது ஒரு நாளில் செயலிழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தியானம் என்கிற விஷயம் பயன்படுத்தப்படாமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி ஒரு நாள் வரக்கூடிய நாள்ல உங்களாலும் என்னாலும் தியானிக்கவே முடியாது. வசனங்களை அறியக்கூடிய அறிவு என்கின்ற விஷயத்துல நீங்களும் நானும் சோம்பேறியாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு நாள் வரக்கூடிய அந்த நாள்ல வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வரக்கூடிய அந்த நாள்ல உங்களாலும் என்னாலும் வசனத்தின் ஆழமான காரியங்களை கற்று உணர முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. இப்போ வந்து சாத்தான் என்ன செய்யறான் பாருங்களேன், உங்களை நிர்வசாரம் உள்ள ஒரு மனிதனாக தூண்டக்கூடிய அளவிற்காக நீங்க வந்து எந்த விதமான வேலையை செய்ய வேண்டாம், எளிதாக எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய ஜனங்கள் அநேகம் பேர் உண்டு. நிறைய ஜனங்கள் தியானிச்சு சொல்றாங்க, நிறைய ஜனங்கள் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. நீங்க போய் இப்ப கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து இத்தனை காலங்கள் வரையும் நீங்க வெயிட் பண்ணி ஆண்டவராகிய தேவன் பேச வேண்டும் என்று காத்திருக்கிறதை காட்டிலும் ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனங்களை கேட்டா போதும். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் சாத்தான் கொடுக்கக்கூடிய மகா பெரிய நிர்விசாரத்தின் கண்ணி. நீங்களும் நானும் இயங்கும்படிக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இயங்காது இருக்கிறது உண்டானால் ஒரு நாளில் இயங்க வேண்டிய அந்த காலம் வரும்பொழுது உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாது. இப்பவே அதுக்குரிய பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான், இப்பவே அதுக்குரிய அந்த பிராக்டிஸ் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான் உங்களாலும் என்னாலும் தேவன் எதிர்பார்க்கும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இயக்கமற்ற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை போல ஏதோ அவங்க ஒரு சடங்காச்சாரமாக சபைக்கு போறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, எதிர்த்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தராகிய தேவனுக்கு செய்தது என்ன அப்படின்னு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆகக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து போனோம், கர்த்தராகிய தேவனை ஆராதனை பண்ணினோம், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், கர்த்தருடைய வசனங்களை அருமையான தேவனுடைய மனிதர் பிரசங்கம் பண்ணினால் அந்த பிரசங்கத்தை நாங்கள் கேட்டோம், காணிக்கைகளை நாங்கள் போட்டோம், திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த சபைக்கு நீங்கள் கடந்து போனீர்கள், எல்லா விதமான ஆராதனையிலே பங்கு பெற ஆரம்பிச்சிங்க, காணிக்கை போட்டீங்க, பிரசங்க கேட்டீங்க, எதிர்த்து வந்தீங்க, இதிலே நீங்கள் செய்தது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம செஞ்சது ஒன்றுமே இல்லை, சும்மா தான் போய் உட்கார்ந்துருந்துருக்குறோம், அவ்வளோதான். அவர்கள் செய்த காரியத்தை நீங்களும் நானும் பார்த்து விட்டு வந்தமே தவிர நான் கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அந்த ஆராதனை வேளையிலே நான் செய்த என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பணி என்ன,
அப்போ இந்த மாதிரி பணி செய்ய விடாத அளவிற்கு நிர்விசாரமான நிலைகளை அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 14-15 அதில் என்ன போட்டிருக்கு பாருங்களேன். இசக்கார் 2 பொதியின் நடுவிலே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுது. இந்த 2 பொதியை இப்படி பக்கத்தில் வச்சு நெருக்கி படுத்திருந்தாலே உறக்கம் தன்னால் வருகிறதை பார்க்க முடியும். நமக்கு அங்கேயும் எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியம் வராது இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு அணையை போல நம்மை பாதுகாக்கக்கூடிய 2 பொதிகளுக்கு நடுவிலே மெய்யாகவே படுத்திருக்கக்கூடிய ஒரு பலத்த கழுதை. அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும், அவனுடைய யோசனை எப்படி போயிடுச்சு? இனி நான் செய்ய வேண்டிய கிரியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான முழு இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன்னுடைய தோளை சாய்த்து பகுதி கட்டக்கூடியவனாய் மாறினான். இப்ப சாத்தான் என்ன சுமையை கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க. நிர்விசாரம், நீ இயங்க வேண்டிய காலம் முடிஞ்சிருச்சுப்பா, இனி நீ எல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 4 பேருக்கு நீ ஜெப குறிப்பு கொடுத்தா போதும். 4 பேருக்கு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாக அவர்களை நீங்கள் ஜெபத்தில் நடத்தினா போதும். நீ எல்லாம் இந்த மாதிரி காரியத்தின் ஊடாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தத்தை பற்றி நீ பிரசங்கம் பண்ணு, ஆனா நீ பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்ல அவசியம் இல்லை. இதுதான் சாத்தான் இந்த கடைசி நாட்களில் கொண்டு வரக்கூடிய மகா பெரிய தந்திரம். ரொம்ப ஜாக்கிரதை. மற்றவனையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும், நீங்களும் உங்களுடைய நிலைகளிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும், நானும் என்னிலே ஆயத்தம் அடைய வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய வழி. ஆனா இப்ப சாத்தான் என்ன சொல்றார் பாருங்க. இளைப்பாறுதல் நல்லது என்கிறதை பற்றி நிர்விசாரமான மனதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கும் சாத்தானுடைய மகா பயங்கரமான ஒரு தந்திரம். இந்த தந்திரத்துல தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சிக்குண்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். நிறைய சபை போதகர்கள் கூட இந்த மாயையான எத்துக்களின் ஊடாக கடந்து போய் ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யாம அவர்கள் மனம் போன போக்கின்படியே காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு செய்தியை நான் தயார் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரசங்கத்தை நான் தயார் பண்ண வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம் எனக்கு என்ன தேவை? என்னுடைய சபைக்கு வரக்கூடிய மக்கள் அல்லது என்னுடைய மீட்டிங்க்கு வரக்கூடிய மக்கள், என்னுடைய ஐக்கியத்தில் வரக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட நிலைகளிலே வரப்போகிறார்கள் என்பதை நான் முதல் காரியம் ஆராய்ச்சி பார்க்கணும். அவர்களுக்கு ஏற்ற செய்திகளை நான் சொல்லக்கூடிய அளவிற்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இன்றைக்கு வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வரப்போறாங்க, இவர்களுக்கு நான் என்ன விதமான காரியங்களை நான் மெய்யாகவே பேச வேண்டும், இப்படித்தான் உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய திருச்சபையை பாருங்க. ஏதோ ஒரு வசனத்தை எடுப்பான், ஏதோ ஒரு காரியத்தை அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக போதிப்பான். அது அவங்களுக்கு பிரயோஜனம் அதெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. அந்த நாளுக்குரிய கடமையை அவன் செஞ்சு முடிச்சிட்டான். இது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக மகா பொல்லாத காரியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வரக்கூடிய மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அன்றைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக, அன்றைக்கு தேவன் தரக்கூடிய நன்மைக்காக உன்னையும் என்னையும் தேடி வர்றாங்க. ஆனால் நீங்க அவனுக்கு ஏதோ ஒரு சாப்பாட்டை கொடுத்துட்டீங்கன்னா, தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அன்றைக்கு அவனுக்கு வர வேண்டிய நன்மைகளை நீங்கள் தடுக்க ஆரம்பிக்கிறதுனால, இதுதான் இந்த இளைப்பாறுதல் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கும் போது எதையோ நம்ம செஞ்சு போட ஆரம்பிச்சிடும். அவனை பத்தி எனக்கு என்ன அக்கறை இருக்கிறது? வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு செய்தி நான் சொல்லணும், அவ்வளவுதான். அந்த செய்தி அவனுக்கு பிரயோஜனம் இல்லையா? இல்லை. இந்த இளைப்பாறுதல் வரக்கூடிய நேரத்துல தான், அந்த கடைசி நேரத்தில் அவங்க அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. இது மகா பொல்லாத ஒரு நிலைகளாக காணப்படக்கூடிய தன்மைகள். இந்த நிர்விசாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இது பெரிய ஒரு சுமை. தேவனுக்கு முன்பதாக உன்னையும் என்னையும் இந்த நிர்விசாரம் நிற்க விடாது. தேவனுக்கு முன்பதாக இது நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கட்டாயம் கணக்கு கேட்பார். அப்ப நான் செய்யக்கூடிய ஜபங்களாய் காணப்படலாம். இந்த ஜபத்துல நிறைய பேர் இந்த நாட்களில் அசட்டையாய் ஜபிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. ஏனோ தானோ என்கிற அந்த ஜபத்தினுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஏதோ ஒரு கடமைக்காக சொல்லப்படக்கூடிய ஜப குறிப்புக்காக தூங்கியும் தூங்காமலும் அல்லது அரைகுறையாக ஏதாகிலும் தன்னுடைய வாயிலே வந்த வார்த்தைகளை பற்றி அவங்க பேசக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு நிர்விசாரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் இந்த ஜபத்தின் மூலமாக ஏதோ ஒரு கிரியை கர்த்தராகிய தேவன் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு செய்ய போகின்றார். ஆனா இந்த காரியத்தை நீ அலட்சியமாய் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த ஜபத்தின் மூலம் வரக்கூடிய மகிமையை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாது. அவனை பத்தி நம்ம கணக்கு சொல்லணும். இந்த ஜபத்தின் மூலமா இன்னைக்கு இத்தனாம் தேதி அன்று நீ கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாரும் சேர்ந்து நீங்க ஜபிச்சிங்க பாருங்க. இந்த ஜபத்தின் மூலம் இவ்வளவு தொலை தூரத்தில் காணப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை நான் வச்சிருந்தேன்.
என்றாலும் கூட இங்கு காணப்படக்கூடிய மக்கள் ஒரு மனம் இல்லாமல் ஜெபிச்சதுனால, இங்கு காணப்படக்கூடிய மக்கள் தூங்கி வழிந்து ஜெபிச்சதுனால, இவைகளை பற்றி பாரம் இல்லாமல் ஜெபிச்சதுனால இந்த ஜெபம் வலிமையற்றதாய் அந்த மனிதனை சந்திக்கக்கூடிய திராணியை இழக்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே செத்து போயிட்டான். இப்ப ஜெபித்த அத்தனை விதமான மனிதனும் கர்த்தருக்கு முன்னால போய் கணக்கு சொல்லணும். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்க. இப்ப சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான காரியம், ஏதோ அந்த நேரத்திலே நான் ஜெப குறிப்பை ஆயத்தப்படுத்துவேன், அந்த நேரத்துல போய் என்னுடைய மனசுல என்ன காரியம் தோன்று இல்லை. ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு பேரு தான் தேவன் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வழி, முக்கியமான ஒரு மார்க்கம். ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னால முதல் ஆயத்தம் எனக்கு இருக்கணும். இன்றைக்கு நான் இந்த 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 ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். இப்ப நிறைய விஷயத்துல ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஆண்டவராக தேவன் எங்களோடு கூட பேசும் பொழுதே பல விஷயங்களை பேசும்போது இப்படிதான் சொல்லுவார். ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த பாடலினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரைந்தும் அதுல ஒரு சின்ன ஒரு அலட்சியம் கூட காணப்படக்கூடாது. ஒரு வேத பகுதி நம்ம வாசிக்கிறதுக்காக நம்முடைய கையில கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இன்றைக்கு இந்த அதிகாரம் இந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த அதிகாரம் இந்த வசனத்தை முன்பதாகவே நான் வீட்டில் உட்காந்து வாசிச்சு பார்க்கணும். இதுல ஒரு எழுத்தை கூட நான் மெய்யாகவே தவறுதலாக பேசிவிடக்கூடாது. இந்த வார்த்தைகளின் மூலமாக வரக்கூடிய மக்களுக்கு ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தராகிய தேவன் வச்சிருப்பார். நான் செய்யக்கூடிய என்னுடைய தவறினால் அவனுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் இடறி போய்விடக்கூடாது. அப்ப அந்த இடர்கள் வருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த கர்த்தருடைய காரியங்களை பற்றி தான ஒரு அலட்சியம் அல்லது ஒரு நிர்விசாரம், இவைகளை பற்றி ஒரு அக்கறையற்ற ஒரு தன்மை, இது ஒரு சுமை. இது இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய ஊழியம் எல்லாம் முழுமை பெறாத ஒரு ஊழியமா இருக்கிறத பார்ப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய ஜெபம் அது ஒரு முழுமை அடையாத ஒரு ஜெபம். நீங்க பண்ணக்கூடிய பிரயாசங்கள் எல்லாம் அது கர்த்தராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமற்ற ஒரு பிரயாசமா இருக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் முழு மனதாக முழு இருதயமாக நிர்விசாரம் இல்லாமல் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் கர்த்தருக்கு முன்பதாக செயல்பட ஆரம்பிச்சாதான் அவைகளை மட்டுமே ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்கின்றார். அவைகள்தான் உலகத்திலே கிரியைகளை நடப்பிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இப்ப நம்முடைய ஜெபம் ஏன் கிரியைகளை செய்யல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இவைகள் எல்லாம் முழுக்க நிர்விசாரத்தினால் செயல்படுத்தப்பட ஆரம்பிச்சதுனால இவைகளுக்குரிய மகிமைகளை ஜனங்களால் பெற முடியல. இவைகளுக்குரிய மகிமையை நாடு சந்திக்க முடியல. இவைகளுக்குரிய மகிமையை சபைகளிலே காணப்படக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற முடியாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? சபையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய குறைவு இல்லை. அநேக விதமான மக்கள் இந்த ஜெபத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்படாமல் போக இல்லை. ஜெபத்தை செய்த மனிதன் நிர்விசாரமாய் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதற்கேற்ற ஒரு ஆயத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை. அப்ப நீங்க எதை நீங்கள் செயல்படுத்த இந்த நிர்விசாரமாக சுமை இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான இயக்கத்தை இவைகள் தடை பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நல்ல ஒரு வாக்கியம் விவிதமாய் சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய பணிகளை அசதியாய் செய்கிறவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அவன் செய்யறான், கர்த்தருடைய வேலையை செய்யறான். என்றாலும் அவன் அசதியாய் செய்தால் அதற்குரிய பலனாகிய ஆசீர்வாதங்களை அல்ல சாபத்தை அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடான். அப்ப எதை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அசதியாய் இல்லை, ஜாக்கிரதையாய் செய்யும் ஒரு மனிதனாய் விளங்கணும். இந்த அசதிக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு பேரு ஒரு நிர்விசாரம் என்கிற ஒரு சுமையை சாத்தான் இந்த நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றான். இப்ப உதாரணமா பாருங்க, நாம் வசிக்கக்கூடிய இந்த தேசம் ஆண்டவராகிய தேவனால் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தன்மைகளுக்கும் நீங்களும் நானும் தான் இயங்க வேண்டியது அவசியம். இந்த தேசம் சுகமாய் காணப்பட வேண்டும் என்றால் அது ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பொறுத்தே அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. இந்த தேசத்துல பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் அவைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஜெபத்தினால் உருவாக்கப்பட வேண்டும். தேசத்துல வன்முறைகள் களையப்பட வேண்டும் என்றால், தேசத்துல பிரச்சனைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால், தேசத்துல விலைவாசிகள் குறைக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஜெபிக்கணும். அப்ப இந்த தேசத்துல ஆளுகை செய்யக்கூடிய மக்களை நீங்களும் நானும் குறைய சொல்லக்கூடாது. ஜெபிக்கக்கூடியவன் அவன் நிர்விசாரமாய் ஜெபிக்க ஆரம்பிச்சனால தேசத்துக்காகத்தான் நாங்க திறப்பில் இருந்து நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஏன் நீங்கள் தேசம் ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் காணப்படாததன் காரணம் என்ன? நீ ஜெபம் பண்ற என்றாலும் நிர்விசாரமா இந்த காரியங்களை செய்கிறதால் முழு பலனை உன் தேசம் மெய்யாகவே அடைய முடியாமல் போகிறது. அப்ப இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனால நிர்விசாரம் என்கிற சுமை முதல் காரியம் அகற்றப்பட வேண்டியது அவசியம். இந்த இசக்காரனுடைய வாழ்க்கையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க. இவர்கள் செஞ்ச காரியம் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை.
எல்லா காரியமும் சம்பிரமமாய் எனக்கு கொடுக்கப்படுகிறது. இனி நான் ஏன் போய் அநேகம் கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? உழைப்பை என்றைக்கு நீ மறக்க ஆரம்பிக்கிறாயோ, தேவனாகிய கர்த்தரால் எந்த நன்மைகளையும் உங்களாலும் என்னாலும் பெற முடியாது. பக்தனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும்போது, உங்களுடைய கைகளினால் நாங்கள் வரப்பற்றி அநேகம் விதமான இளைப்பாறுதலின் ஊடாக கடந்து போகாமல் எங்கள் கைகளினால் நாங்கள் வேலைகளை செய்து எங்களுக்குண்டான காரியங்களை மெய்யாகவே சந்திக்க ஆரம்பிச்சோம். எப்படி சொல்றாங்க பாருங்க, நாங்கள் இளைப்பாற வேண்டும் என்று சொன்னால் இளைப்பாறலாம். நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை எங்களுக்கு போதுமானதா இருக்கக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் மெய்யாகவே அறிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் கூட எங்கள் கைகளினால் நாங்கள் வேலை செய்து எங்களுக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களை நாங்கள் மெய்யாகவே சந்திக்க ஆரம்பிச்சோம். அப்படின்னா உழைக்க மறந்த எந்த விதமான மனிதனும் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடியவன் அல்ல. இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து உழைக்கிறவராகவே விளங்க ஆரம்பித்தார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களாம் போய் கிழக்கு பக்கத்தில், மேற்கு பக்கத்தில், தெற்கு பக்கத்தில், வடக்கு பக்கத்தில் போய் நீங்கள் ஊழியங்களை செய்யுங்கள் என்று சொன்னால் அவங்க போய் செஞ்சிருப்பாங்க. ஆனால் எல்லா ஜனங்களோடும் கூட இயேசுவும் ஊழியத்தின் ஊடாக கடந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார். அவரே வந்து ஊழியத்தின் ஊடாக போறார். அவரே கிரியைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார். அப்படின்னா உழைக்காது இருக்கிறவன் உண்ணக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய சட்டம். நீங்களும் நானும் ஒரு கர்த்தருடைய வசனங்களை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கேற்ற உழைப்பு நம்முடைய வாழ்க்கையில வரணும். அதுக்கேற்ற கிரியைகளை நம்ம செய்யணும். இந்த வசனங்களை நான் தியானிக்க நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷலான ஒரு எஃபர்ட்டை நான் வந்து எடுக்க வேண்டியது அவசியம். எந்த காரியமும் இல்லாமல் நான் அதனுடைய முழு பலனை பெறுகிறது என்பது கர்த்தருக்கு முன்பதாக அநேகம் விதமான மகிமையை அல்ல சாபங்களை பெறக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த நிர்விசாரம் இது ஒரு சுமை, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய ஒரு சுமை என்கிறதை கர்த்தர் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்களே இயங்க வேண்டியது அவசியம். நீங்களே வந்து உங்களுக்கு உண்டான காரியங்களை செயல்படுத்த வேண்டும். நீங்களே கர்த்தரை போய் பேசணும். கர்த்தருடைய குரலை நீங்களே கேட்க வேண்டும். கர்த்தர் தரக்கூடிய வெளிப்பாடுகளை நீங்களே பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனங்களின் ஆழங்களை நீங்களே விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவங்க சொல்லக்கூடிய காரியம் ஒரு பக்கமா இருக்கலாம் என்றாலும் நீ இயங்க வேண்டிய காரியத்தில் நீயும் நானும் சோம்பி தெரியக்கூடாது. இப்படி சோம்பல் ஒரு நிர்விசாரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டு இது உன்னையும் என்னையும் பகுதி கட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பகுதி கட்டுகிறது என்ன அர்த்தம்? அவனுக்கு அடிமையாய் மாற்றப்பட்டு போய் அவன் சொல்லக்கூடிய தீர்வைகள் யாவற்றையும் கட்டக்கூடிய ஒரு மனிதனாக நான் என்னுடைய நிலைகளிலே காணப்பட ஆரம்பிச்சிருவேன். இது என்னுடைய நாடு, என்னுடைய தேசம். என்னுடைய நாட்டிலும் என்னுடைய தேசத்திலும் நானே வரிச்சுமையை நான் ஏற்றுக்கொள்கிறதற்கு காரணம் என்ன? நிர்விசாரம். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த நிர்விசாரம் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் அநேக ஆவிக்குரிய நஷ்டங்களை பெறக்கூடியவனாய் நான் என்னுடைய நிலைகளிலே மாறப்படக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதுல 32வது அதிகாரம் 8 முதல் 11 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8 முதல் 11 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கேளுங்க, கவனிங்க. தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். 9வது வசனம், சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்திற்கு செவி கொடுங்கள். 10வது வசனம், நிர்விசாரிகளே ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள், திராட்சை பலன் அற்றுப்போகும், அறுப்பு காலம் வராது. 11வது வசனம், சுகஜீவிகளே நடுங்குங்கள், நிர்விசாரிகளை தத்தளியுங்கள், உடைகளை உரிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது அப்படின்னா, இந்த நிர்விசாரத்திற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார் பாருங்க. நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்திற்கு செவி கொடுங்கள்னு ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். இந்த வசனத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிறதற்கு மூல காரணம் என்ன? வசனம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியைகளை உருவாக்க வேண்டும். நிறைய வசனத்தை கற்கிறது பெரிய காரியம் இல்லை. இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியான கிரியைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கணும். இதுக்கு பேரு தான் நிர்விசாரம் அற்ற செயல்படும் கிறிஸ்தவ வாழ்க்கை. செயல்படும் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்லப்படும் வசனங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மூலையில் மூட்டை கட்டி வைக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக அல்ல, இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதற்காக, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதற்காக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காரியமாக என்னுடைய நிலைகளை உருவாக்கக்கூடியதாக, என்னுடைய சுபாவங்களிலே ஒரு மாற்றம், என்னுடைய நோக்கங்களிலே ஒரு மாற்றம், என்னுடைய பேச்சிலே ஒரு மாற்றம், என்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் என்று சொல்லி
பலவிதமான மாற்றங்களை இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படி நான் இந்த வசனங்களுக்கு என்னை மெய்யாகவே திறந்து கொடுக்க வேண்டியது அவசியம். வசனத்தை நிறைய வசனத்தை நம்ம கேட்கிறோம். நிறைய இடங்கள்ல, பல இடங்கள்ல வசனம் கேட்கக்கூடிய ஜனங்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான எல்லா வசனங்களையும் ஆழமாய் தெரிந்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய சுபாவம், அதே பழைய மூர்க்கம், அதே பழைய கோபம், அதே பழைய மனத்தாங்கல்கள், அநேக விதமான எரிச்சல்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசப்படக்கூடிய இன்னும் வாழ்க்கையில மாற்றமே இல்லை. அப்ப நீங்க வசனத்தை கேட்டதுனால என்ன விதமான பிரயோஜனம் என்று அப்ப வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், வசனங்களை கேட்கிறது பெருசில்ல, அவைகளை பயன்படுத்தாது இருக்கக்கூடிய மனிதனை கர்த்தராகிய தேவன் நிர்விசாரிகள்னு சொல்றார். எந்த நிர்விசாரம் அவங்க செய்யறாங்க? வசனத்தை கேட்கிறான், நிறைய கேட்கிறான், நிறைய விஷயம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனை பார்க்கக்கூடிய நிலைகள் என்று சொன்னார். நான் அடிக்கடி என்னுடைய செய்தியை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மீண்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படிக்காக கடந்து போகக்கூடிய நேரத்தில் எனக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை, ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஆவிக்குரிய வரங்களை பற்றி நான் பேசிக்கொண்டு வருகின்றேன். முதல் 2 வரங்களை பற்றி நான் பேசுகின்றேன். ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் என்கிற அந்த தலைப்பில் நான் பேசிட்டு வர்றேன். இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே உன்னதமான அனுபவங்களை அவனுக்கு தரக்கூடிய வல்லமை பெற்றவை. இதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனை தரிசிக்கவும் அநேகம் ஆவிக்குரிய அனுபவங்களின் ஊடாக கடந்து போகும் தக்கதான உன்னதமான நிலைகளை நோக்கி அந்த மனிதனை இந்த வரங்கள் அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பற்றி நான் பேசிட்டு வந்தேன். இந்த செய்தியினுடைய நிறைவு நேரம் வந்தது. நிறைவு நேரம் வந்த பிறகு அடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரர் போய் அடுத்த செஷன் அவங்க போய் எடுக்கணும். ஒரு சின்ன ஒரு கேப் விட்டுருந்தாங்க. அந்த கேப்பில் போய் அந்த ஜனங்கள் அதாவது எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த ஜனங்கள் வெளியே போனாங்க. ஒரு சகோதரர் மாத்திரம் என்னை பார்க்கும்படிக்காக வந்திருந்தார். அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பேசினீங்க ஐயா, அதில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த 2 வரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை தரிசிக்கிறதும் தேவனுடைய மகிமை பெறக்கூடியதுமான உன்னதமான நிலைகளை எட்ட நம்மால் முடியும் என்கிறத பற்றி பேசுனீங்களே, இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்டார் என்னை பார்த்து. ஆமாங்க, இல்லாத பற்றி நான் எப்படி பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை பேச முடியும்? ஆண்டவராகிய தேவனை தரிசிக்கிறதும் உன்னதமான அனுபவங்களின் ஊடாக கடந்து போகும் தக்கதான அநேக மகிமைகளை இவைகளின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகின்றேன். கர்த்தராகிய தேவனை ஒரு மனிதன் நேரடியாக தரிசிக்க முடியுமான்னு என்னை பார்த்து கேட்டார். உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், பைபிளே போட்டிருக்கேன், தரிசிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆண்டவராகிய தேவனை பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தராகிய தேவனை ஒருவரும் தரிசிக்கிறது இல்லையே, வசனத்தில் போட்டிருக்கு. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனாகிய கர்த்தரை தரிசிப்பார்கள். ஆண்டவராகிய தேவனை உங்கள் முழு இருதயத்தோடு கூட நீங்கள் தேட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேடும் போது நீங்கள் அவரை கண்டுகொள்வீர்கள். என்னுடைய வசனத்தை நீங்கள் கைக்கொள்ள ஆரம்பித்தால் அவர்களுக்கு முன்பதாக நான் என்னை வெளிப்படுத்துவேன். இப்படி கர்த்தர் பேசியிருக்கிறாரே, நிறைய காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறாரே. அவர் குறிப்பாக ஒரு வார்த்தை ஒன்றை கேட்காரு. நீங்கள் அதாவது பொதுவான வார்த்தைகளை பற்றி பேசாதீங்க, பைபிள் சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டுருங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த பிரசங்கத்தை செய்யக்கூடிய நீங்கள் கர்த்தராகிய தேவனை தரிசித்தது உண்டான்னு கேட்டார். இப்படி தான் எல்லா ஜனங்களும் நம்மளை பார்த்து கேட்க போகிறாங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி போதிக்கிறது எளிது, ஆனால் இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டுக்கிறேன். வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே செயலாகும்படிக்காக என்னுடைய மனதை நான் திறக்க வேண்டியது அவசியம். இந்த வசனம் எழுதப்படக்கூடிய காரியங்கள் மட்டுமல்ல, உங்களை சீர்படுத்தும்படிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். இது உங்களுடைய வாழ்க்கையை சீர்பட பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் உங்களால். இதற்கு என்ன தேவை என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? வசனம் என்னை சீர்படுத்த நான் இடம் கொடுக்க வேண்டும். ஆனால் வசனத்தை நான் அறிகின்றேன். கர்த்தராகிய தேவனை தரிசிக்கக்கூடிய வழி நான் ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன் பாருங்களேன். இந்த காரியங்கள் எல்லா விதமான விஷயங்களும் தலையறிவாக நான் அறிந்திருப்பேன். ஆனால் இதில் ஏதாகிலும் ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கப்படுகிறதுனா இல்லை. இதுவரைக்கும் எனக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? இத்தனை விதமான வழிமுறைகளின் மூலமாக ஆண்டவராகிய தேவனை பார்க்க முடியும். இதெல்லாம் எனக்கு அத்துப்படி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இவைகள் அனுபவமாக்கப்படுகிறதுனா இல்லை. அப்போ வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நிர்விசாரம் என்கிறது எதை என்னுடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்கிறது? வசனத்தை அறிஞ்சிருப்பான், ஆனால் வசனம் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய அனுமதிக்காது இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் நிர்விசாரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றவே இந்த வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களின் மூலமாக இந்த வசனங்களினுடைய வாழ்க்கையிலே இயங்கும்படியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தாலே எல்லா ஜனங்களும் என்னில் ஆண்டவராகிய தேவனை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஆனா இதுவரைக்கும் கர்த்தராகிய தேவனை பிரதிபலிக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் எங்கு பார்க்க முடியும்? எத்தனையோ ஜனங்களுடைய ஊழியங்களை பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரனுடைய நிலைகளை பார்க்கிறோம். உள்ள நீங்க போய் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய நிறைய மக்களுடைய நிலைகளை பார்க்கலாம். வெளியே பிரபலமான ஊழியம், பெரிய 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 அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும், அடையாளங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும், சபைகளிலே ஜனங்கள் ஏராளமான மக்கள் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். என்றாலும் அவர்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் அவங்களுக்கு தேவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையில விருப்பப்பட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, வெளியரங்கமாக பிரபலமான ஊழியங்கள் அல்ல, அந்தரங்கத்தில் என் வாழ்க்கை வசனத்திற்கு இசைந்ததா எப்பொழுது மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதோ, என் வாழ்க்கையிலே இந்த வசனம் செயலாக்கப்பட்டு என்னை ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இந்த வசனம் எப்பொழுது உருவாக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அங்கீகரிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இதில் ரொம்ப நீங்க ஆழமான விதமாக நீங்கள் கற்று உணர வேண்டியது அவசியம். தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமானவனாக நான் என்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே ஒரே ஒரு விஷயம் தான் உண்டு, வசனம் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள போயிடுச்சுனாலே பல விதமான மாற்றங்களை, தேவன் பிரியப்படக்கூடிய மாற்றங்களை அது அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கணும். உருவாக்காமல் இந்த வசனம் உள்ளே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானாலே என்னுடைய வாழ்க்கையிலே எங்கோ சில இடங்களிலே நான் நிர்விசாரமான காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன். இது இந்த வசனம் உள்ள போச்சுன்னா அது சும்மா இருக்காது. அது என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுக்கு ஒத்ததாக உருமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இது சும்மாவே இருக்காது. அந்த வசனம் உள்ள போயிடுச்சுனாலே இது உங்களையும் என்னையும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதனாக பாத்திரமாக உருவாக்கக்கூடிய நிலைகளை நோக்கி நம்மை ஈர்த்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ஆனா இந்த வசனம் உள்ள போனாலும் பேசாமே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டான அதுக்கு காரணம் என்ன? ஏதோ சில நிர்விசாரம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த வசனங்களை இந்த நிர்விசாரம் செயல்பட அனுமதிக்காது. அப்ப நான் எப்பவும் போல நான் நானாகவே இருப்பேன். எந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வராது. நிறைய பைபிளை வாசித்தாலும் சரி, கர்த்தராகிய தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை அதிகமாய் தீர்க்க தரிசனங்களை கேட்க ஆரம்பித்தாலும் சரி, நிறைய காரியங்களின் மூடாக நான் கடந்து போக ஆரம்பித்தாலும், சபையில சொல்லக்கூடிய தரிசனங்களை கேட்கிறேன், சபையில இருக்கக்கூடிய இந்த ஆராதனைகளின் ஊடாக நான் பங்கு பெற ஆரம்பிக்கிறேன், சபையில சொல்லப்படக்கூடிய அநேக விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகின்றேன், சபையில சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களின் ஊடாக என்னுடைய காணிக்கைகளை கொண்டு போய் கொடுக்கிறேன். வாழ்க்கையில ஒரு மாற்றமே இருக்கு. அப்போ ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார்? நீ சபைக்கு போனாலே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். நீ வசனத்தை வாசித்தாலே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வராமல் உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது உண்டானால் இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையை கிரியை செய்ய முடியாமல் அழுத்தக்கூடிய நெருவிசாரத்தின் சுமை உனக்குள் இருக்கிறது என்பதை நீயும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிர்விசாரம் உள்ள இருந்துச்சுன்னா தான் வசனத்தின் செயல்பாடுகளை இந்த நிர்விசாரம் குலைக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த தன்மைகளை இழக்க ஆரம்பித்தாலே என்னுடைய வாழ்க்கையிலே எங்கே நிர்விசாரத்தின் தன்மை ஊட்டி இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிற. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். 33வது வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். 3வது காரியம், முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா நிர்விசாரம் எதனால் வருகிறது அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஞானத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போக ஆரம்பிக்கும் பொழுது, மூடத்தனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிர்விசாரியாய் இது என் வாழ்க்கையை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் விஷயத்துல ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், நாம் இயங்க வேண்டும் என்கிறதை பற்றி. ஆனால் இந்த மூடத்தனம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. நான் இயங்குகிறதுக்கு இப்போ எனக்கு என்ன விதமான முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். எல்லா இடங்களிலும் நான் கேட்கிறதற்கும் அதிகமான வார்த்தைகள் எனக்காக சொல்லப்படுகிறது. நிறைய விஷயத்தை நான் அறியாது இருக்கக்கூடிய தியானத்தை நிறைய ஜனங்கள் தியானிச்சு என்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ நான் போய் உட்கார்ந்து என்னுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு நான் தியானத்தின் ஊடாக கடந்து போகிறதுக்கு எனக்கு இப்போ என்ன அவசரம் இருக்கிறது? நான் விரும்புவதற்கும் அதிகமான அளவிற்கு நிறைய விதமான நன்மையான காரியங்கள், வசனங்களை ஜனங்களின் மூலமாக நான் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பேரு தான் மூடத்தனம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நீ இயங்காது இருக்கிறது உண்டானால் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே இயக்கங்களை நீ இழக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிச்சிருக்கும்.
எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய இயக்கம்தான் மிகவும் பிரதானமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. மூடத்தனமான காணப்படக்கூடிய மனுஷன்தான் இயக்கத்தை அவன் புறம்பே தள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். யுத்தம் செய்ய வேண்டிய காலத்துல அவன் போய் ஒரு மூலையிலே போய் ஒளிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், இனி ஒரு நாள் யுத்தத்தினுடைய காலங்கள் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் நீங்களும் நானும், யுத்தத்திற்கு போகக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? எனக்கு அந்த யுத்தத்தினுடைய காரியத்தை பற்றி தெரியாது. அந்த யுத்தத்தினுடைய வழிமுறைகளை பற்றி ஒண்ணுமே தெரியாது. யுத்தத்திலே அநேக விதமான, அதாவது அந்த ஆலோசனைக்குரிய காரியங்களை பற்றி நான் மெய்யாகவே அறியாதிருக்கிறது உண்டானால், மந்திர ஆலோசனைகளை பற்றி நான் அறியாதிருக்கிறது உண்டானால், இனி அந்த யுத்தத்திலே நான் எப்படி போய் ஜெயத்தின் ஊடாக கடந்து போக முடியும்? அப்ப யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் என்னுடைய கரங்களை யுத்தத்திற்கு நான் பழக்கமிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய நாமத்தினாலே கிரியை செய்ய வேண்டிய காலத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கிரியை செய்யும்படிக்காக அனுமதிக்க வேண்டும். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் உழைக்க வேண்டிய காலத்தில் நீங்களும் நானும் உழைக்கக்கூடிய அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகணும். எந்தெந்த காலத்திலே கர்த்தராக தேவன் எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிறாரோ அவைகளின் ஊடாக கடந்து போகிறதான் ஞானம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். காலத்துக்கு பிறகு நம்ம செய்யறதில்லை. அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை நீங்க செஞ்சிடணும். அந்தந்த வேலையை அந்தந்த காலத்தில் நீங்களும் நானும் செஞ்சிடணும். மூடத்தனமான காணப்படக்கூடிய மனுஷன் தான் அந்தந்த காலத்துக்குரிய இயக்கத்தின் ஊடாக கடந்து போகாது இருக்கக்கூடியவனாக, தன்னை அவன் சோம்பேறியாக, தன்னுடைய இயக்கத்தினுடைய காரியங்களை பற்றி மெய்யாகவே அலட்சிய போக்கோடு கூட காணப்படக்கூடிய ஒரு மனிதனாக. நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி பாருங்க. அப்பதான் ஈஸியான விதத்திலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ள நீங்க மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கால் அது அநேக விதமான அடிகள்னால ஃப்ராக்சர் ஆக்கப்பட்டு அந்த கால் எலும்புகள் பொருத்தப்பட்டு அந்த காலை அசைக்க முடியாம கொஞ்ச நாள் வரைக்கும் பெட் ரெஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. அதன் பின்பதாக அங்க இருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள் நீங்கள் அந்த காலை ஊன்றி தடையில் மெய்யாகவே நீங்க நடக்கிறதுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நிறைய அதாவது அந்த மருத்துவர்கள் வர்றாங்க. மருத்துவர்கள் நீங்க உங்களுடைய காலை அசைக்கும்படியான காரியங்களின் ஊடாக கடந்து போகும். அசைச்சாலே வலிக்குது. உடனே நீங்க அவங்கள பார்த்து சொல்றீங்க, எனக்கு என்னுடைய காலை நான் அசைத்தாலே எனக்கு வலிக்க ஆரம்பிக்கிறது. இந்த அசைவின் ஊடாக நான் கடந்து போகாம எதையாச்சும் நான் செய்ய முடியுமா? இதுக்கு பிறகு முட்டாள்தனம். நான் இந்த காரியங்கள் வலிச்சாலும் நான் அசைக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் என்னுடைய கால்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இயங்கும் கால்களா இருக்கிறத பார்க்க முடியும். இல்லாட்டி மற்றவனுடைய உதவியோடு கூட தான் என்னால் நடக்க முடியுமே தவிர என்னுடைய கால்கள் இயங்காது இருக்கிறது உண்டானால் இனி என்னுடைய காலை ஒரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தவே முடியாது. இதுக்கு பேர் தான் முட்டாள்தனம், மூடத்தனம் என்று கர்த்தருடைய வேதத்தின்படியாக உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாம் இயங்க வேண்டிய காலம் என்கிற இந்த காலத்துல நீங்களும் நானும் இயங்க பழக வேண்டியது அவசியம். இயங்காமல் எனக்கு எத்தனை காரியங்கள் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் என் இயக்கத்தை நான் தவிர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானாலே இதற்கு பெயர் ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில மூடத்தனமான வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நீ இயங்க வேண்டும், நீ கிரியைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும், நீ செயல்பட வேண்டியது அவசியம். நீ ஆண்டவராக தேவனுடைய கிரியைகளின் ஊடாக தேவனுடைய மகிமையை பெற்று நீயே கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு ஐக்கியம் உள்ளவனாய் உன் நிலைகளை ஆண்டவராக தேவனுக்குள் உருமாற்றம் அடைய செய்ய வேண்டியது அவசியம். இந்த காலத்திலே நான் மெய்யாகவே மௌனமாய் இருந்து முட்டாள்தனமாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நான் அலட்சிய போக்காக தூக்கி எறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இயங்க முடியாத நாட்கள்ல தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள உன்னாலும் என்னாலும் முடியாது. அப்ப ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நிர்விசாரத்தின் நிலைகளை உன்னையும் என்னை விட்டு புறம்பே தள்ளக்கூடியதாய் விளக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நிர்விசாரத்தின் தன்மைகளை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். அவங்களுடைய மனசுல நான் எந்த விதமான பிரயாசமும் படாமல் எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இந்த 2024 வருஷத்தை பற்றி என்ன தீர்க்க தரிசனத்தை கர்த்தராக தேவன் பேசுகிறார். நான் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அநேக விதமான மக்கள் அவங்க போய் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் யாவற்றையும் பேசி முடிச்சுட்டாங்க. இனி அவைகளை வைத்துக்கொண்டு நான் ஒரு விஷயத்தின் கூடாக நான் கடந்து போய் அதாவது இந்த தீர்க்கதரிசி இப்படி பேசியிருக்காரு, அவர் அதை பேசியிருக்கிறாரு என்று சொல்லி எல்லா விதமான காரியங்களையும் ஒத்து பார்த்து இதுதான் நடக்க போகணும்னு சொல்லி நானே ஒரு சில தீர்மானங்களின் ஊடாக கடந்து போகிறேன். இந்த வருஷத்தை பற்றி இனி நான் எந்த விதமான முயற்சியின் ஊடாக கடந்து போகிறதில்லை. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அந்த ஆண்டவருடைய நாமத்தினால இவன் பேசினா அவன் பேசினா எல்லா விதமான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக்கப்பட்டு விட்டு கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்கு கர்த்தராகிய தேவன் என்ன பேச போகின்றார்.
நீ இயங்கணும், நீ கேட்கணும். நீ அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகிறதா ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதத்தின் வழியாக உங்களாலும் என்னாலும் அறிவுறுத்தப்படுகின்றது. இந்த ஞானம் நிறைந்த வாழ்க்கை என்கிறது இயக்கத்தின் ஊடாக கடந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்தந்த காரியத்தை பயன்படுத்த வேண்டிய ஞானம், அந்தந்த செயல்பாடுகளை பயன்படுத்த வேண்டிய ஞானம், அந்தந்த கிருபைகளை என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டிய ஞானம். கர்த்தராகிய தேவன் நிறைய ஆவிக்குரிய வரங்களை கர்த்தராகிய தேவன் தந்திருப்பார். இப்ப அந்த வரங்களை ஊழியமே செய்யாதிருக்கிறது உண்டானால் பயன்படுத்த முடியாது. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டுருக்கு பாருங்க, எனக்கு ஊழியத்தினுடைய வாசலை திறக்கல ஆண்டவரே, நான் எப்படி போய் இந்த வரங்கள் யாவற்றையும் பயன்படுத்த முடியும்? கர்த்தர் சொல்லுகின்றார், ஊழியத்தின் வாசல் திறக்கப்படும்படிக்காக ஜெபம் பண்ணி நீ அநேக விதமான கிரியின் ஊடாக போ. உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களை பற்றி ஒரு நாள் கர்த்தராகிய தேவன் கணக்கு கேட்டால் நீ அதுக்குரிய பதில்களை சொல்ல வேண்டியது அவசியம். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த நிர்விசாரி என்று அழைக்கப்படக்கூடியவன் தன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளுக்குரிய வழிகள் திறக்கப்படாதனால் பேசாம உட்கார்ந்துருக்கிறான். எனக்கு எப்போ வழி திறக்கப்படுதோ அப்போ நான் போய் ஊழியத்தின் கூட இல்லை, நீ வழியை திறக்கும்படி கர்த்தரை நோக்கி நீ ஜெபிக்கணும், நீ கிரியைகளை செய்யணும். இந்த வழி அடைக்கப்படுறதுக்கு என்ன காரணம் ஆண்டவரை கேளு. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இப்படி இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஞானம் நிறைந்தவனாய் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய உங்களாலும் என்னாலும் முடியும், இல்லாட்டி முடியாது. இனி வரக்கூடிய காலங்கள் குறுகின காலங்கள் அப்படின்னா அர்த்தம், நாட்கள் வேகமாய் ஓடுகிறதை பார்க்கும். உங்களுக்கே தெரியும் 2024 வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இப்பவே நம்ம ஜூன் மாசத்துல வந்துட்டோம். எவ்வளவு வேகத்திலே ஓடிக்கொண்டு வரக்கூடிய அந்த நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். குறுகின காலம் சீக்கிரமா எல்லாமே ஓடி போயிடும். அந்த காலங்களுக்குள்ளாக நீங்கள் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான், நிர்விசாரம் இல்லாமல் கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சாதான் அந்த காலங்களுக்குள் உங்களுடைய ஓட்டத்தை நிறைவு பண்ண முடியும். அதுல ஒரு நாளையாச்சும் நீங்க வேஸ்ட் ஆக்கிட்டீங்கன்னா இனி அந்த நாளுக்குரிய மகிமை உங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப பெற முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஞானத்தை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி எந்தெந்த வேளைகளில் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஞானத்தோடு கூட இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நிர்விசாரத்தினுடைய நிலைகளை விட்டு உங்களாலும் என்னாலும் நீங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. அடுத்தது 4வது ஒரு காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதுல 38வது அதிகாரம் அதுல 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்திற்கு விரோதமாக போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. பாதுகாப்பை பற்றி எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்களேன். ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானாலே அவன் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, வசனத்தில் என்ன போட்டிருக்கு, நீ முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறாக மாற்றப்பட வேண்டும், மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாதுகாப்பினுடைய அந்த எல்லைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய அநேகம் நிலைகளின் ஊடாக அவர்களுடைய நிலைகள் மையாகவே உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தேவனுக்குள் நீங்கள் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேவனை தாண்டி ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சா பாதுகாப்பின் வளையத்தை விட்டு நீங்கள் வெளியே கடந்து வர ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கின்றார். அதற்குள் நின்று நீங்கள் கிரியைகளை செய்யக்கூடிய வரைக்கும் நீங்கள் பலம் நிறைந்த ஒரு மக்கள். அந்த எல்லையை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய பலத்தினுடைய மிகுதியான காரியங்களை சத்ருவினுடைய வல்லமைகள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் தான் நீங்கள் பலசாலிகளாய் விளங்க முடியும். இந்த பாதுகாப்பின் எல்லைகளை நீங்களும் நானும் காலங்கள் தோறும் பலப்படுத்த வேண்டியது அவசியம். எது பாதுகாப்பு? கர்த்தராகிய தேவனை என்னோடு கூட வைத்திருக்கிறதா எனக்கு பாதுகாப்பு. இப்ப எனக்கும் கர்த்தருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிணக்கு காணப்பட ஆரம்பித்தாலும், சின்ன ஒரே ஒரு மனஸ்தாபம் காணப்பட ஆரம்பித்தாலும் பாதுகாப்பை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். பாதுகாப்பை விட்டு நான் வெளியே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானுக்கு முன்பதாக எத்தனை பலவானாக நீ காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவன் இல்லாமல் உன்னாலும் என்னாலும் சாத்தானை ஜெயிக்க முடியாது. நல்லா யோசிக்குங்க. ஏனென்றால் அவனுக்கு பெயர் பழைய பாம்பு. எத்தனையோ ஜனங்களை கண்டவன் அவன். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லாமல் உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாது.
ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பாதுகாப்பின் நிலைகளை நீ ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னுடைய மதில்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அங்கே ஏதாகிலும் திறப்புகள் காணப்படுகிறதா, என்னுடைய கதவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதிலே பூட்டக்கூடிய அளவிற்கான காரியங்கள் உருவாக்கப்படுகிறதா, சத்துருவானவன் கதவை உடைக்காத அளவிற்கு அது வலிமை பெற்ற ஒரு கதவாய் காணப்பட ஆரம்பிக்கிறதா, என்னுடைய தாழ்பாள்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த தாழ்பாள்களை பற்றி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் எதிரியானவன் என்னுடைய எல்லைகளுக்குள் வர முடியாமல் என் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்திற்கு விரோதமாய் போவேன். அவன் எப்படி போறான் பாருங்க, எங்க போறான், அவன் கொள்ளையிடவும் சூறையாடவும் எந்த கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, பாதுகாப்புகள் இல்லாத இருக்கக்கூடிய, பாதுகாப்பை பற்றி அக்கறை இல்லாத இருக்கக்கூடிய கிராமங்களாகிய மதில்கள் இல்லாமல் கிடக்கக்கூடிய கிராமங்களை நோக்கி அவன் கடந்து போகின்றான். உன்னுடைய வாழ்க்கையில பாதுகாப்பாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்குள்ள இருக்கான்னு பாரு. ஆண்டவராகிய தேவனை எங்காகிலும் நான் இழந்து போயிருக்கிறேன் என்பதை பற்றி ஆராய்ந்து பார். ஏதாகிலும் ஒரு காரியத்திலே கர்த்தராகிய தேவனுக்கும் எனக்கும் இடையிலே அநேக விதமான தடைகள் காணப்படுகிறதா என்று பார். இப்படிப்பட்ட நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாலே மதில்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். மதில்கள் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் பாருங்களேன், எல்லா விதமான காரியங்களும், ஈவன் ஒரு ஆடு மாடு கூட அது வாடுக்குள்ள வந்துடும். அந்த காரியங்களை தடுக்கிறவர் யாருமே கிடையாது. அந்த தேசத்திலே பயிர்கள் விளைய ஆரம்பித்திருந்தாலும் சரி, அங்கும் இங்கும் நடமாடக்கூடிய அநேகம் காட்டு விலங்குகளும் நாய்களும் அநேக விதமான காரியங்களும் உள்ளே தன்னிச்சையாய் உள்ளே வருகிறதை பார்க்க முடியும். இந்த பாதுகாப்பை இழந்துட்டோம்னாலே என்ன நடக்க ஆரம்பிக்கும், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எதிரிகள் உள்ள வரது மட்டுமல்ல, எல்லா மிருகங்களும் எல்லா விதமான காரியங்களும் உள்ளே தன்னிச்சையாய் வரக்கூடிய அந்த நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். நிர்விசாலமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன், அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை. எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். ஒரு தாழ்பால் ஒரு கதவு எதுக்கு அப்படி உங்களுக்கே தெரியும். ஒரு வீட்டில் கொள்ளையடிக்காது இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டை சுற்றிலும் பலப்படுத்தி அந்த கதவுகளை அவர்கள் பலமுள்ளவர்களாக உருவாக்கி அந்த கதவுகளுக்கு மெய்யான நல்ல ஒரு வல்லமையான தாழ்பாடுகளை போடுகிறது வழக்கம். இப்போ கதவும் இல்லாம தாழ்பாலும் இல்லாம மதிலும் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் பொருளை உங்களாலும் என்னாலும் பத்திரப்படுத்த முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் உங்கள் பொருளை எதிராளியானவன் எளிதாக எடுத்துக்கொண்டு போயிடுவான். ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு ஒண்ணுமே இல்லை. அப்ப கர்த்தருடைய பாதுகாப்பை நீங்களும் நானும் இழக்க ஆரம்பித்தாலே நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் எல்லா மேன்மையான காரியங்களை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிடும். முந்தைய ஒரு காலத்துல எனக்கு தெரிந்த அநேக விதமான ஜனங்கள் என்கிட்ட பேசக்கூடிய இடத்துல சொல்லுவாங்க, ஒரு காலத்துல கர்த்தராகிய தேவன் என்னை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணார், இப்ப அந்த வரம் எங்க போச்சுன்னு தெரியாது, அந்த கிருபை எங்க போச்சுன்னு தெரியாது. ஒரு காலத்தில் நான் தரிசனங்களை பார்த்தேன், ஒரு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்திருந்தார். நிறைய வெளிப்பாடுகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆசரிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் என்னுடைய நிலைகள் காணப்படக்கூடியதாய் இருக்க ஆரம்பிச்சு நான் காலங்கள் தோறும் அனுபவிச்சேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் தேடி பார்க்க ஆரம்பித்தாலும் அந்த பலமும் அந்த வல்லமையும் ஆண்டவராகிய தேவனோடு கூட நெருங்கி சேரக்கூடிய அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போயிருக்கிறத பார்க்கிறேன். இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு விலகி போவதற்கு என்ன காரணம்? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் காணப்பட்ட வைராகியம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கா பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜபத்துல ஒரு வாஞ்சை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்காதுன்னு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு என்று எதையெல்லாம் விட வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்க, ஆனா இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை இந்த உலகத்திற்காக எத்தனை காரியத்திலே நீங்களும் நானும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மதில் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பு இல்லாத ஒரு ஜீவி. அதனாலதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் வைராகியமாய் வாழ உங்களால் என்னால முடியல. இது ஒரு பெரிய சுமை. இந்த சுமை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் எத்தனை விதமான எச்சரிப்பை என்னோடு கூட பேச ஆரம்பித்தாலும் அவைகளுக்கு கீழ்ப்படி என்னால் முடியாது. அவைகளுக்கு ஏற்ற வண்ணமான ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக என்னால் முடியாது. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த நிர்விசாரம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க ஆரம்பிச்சாதான் என்னுடைய கதவுகளை நான் சென்று ஆராய்ந்து பார்க்கிறேன். என்னுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் வச்சிருக்கக்கூடிய பொக்கிஷம் விலையேறப்பட்டது. ஒரு முறை ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய விசுவாசத்தை இழந்தால் திரும்ப அந்த விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில பெற முடியாது. ஒரு முறை கர்த்தராகிய தேவனை நான் இழக்க ஆரம்பித்தால் திரும்ப அந்த வல்லமையை பெற முடியாது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பின் வரக்கூடிய உலகத்தின் மகிமைகள் யாவற்றையும் நீங்கள் காண ஆரம்பித்தாலும் இவைகளை விட்டு நீங்கள் விலகி போனால் திரும்ப அவைகள் ஒன்றையும் உங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்றே கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அப்ப இதெல்லாம் ஒரு முறை கொடுக்கப்படக்கூடியவை. இதெல்லாம் எவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு காரியமாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த விலையேறப்பெற்ற காரியங்களை நீங்கள் வைத்திருக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு பாதுகாப்பு தேவை.
நம்முடைய வாழ்க்கை உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய நகையை நம்ம வாங்கி வச்சிருந்தாலே நம்முடைய வீட்டை நான் பாதுகாக்கக்கூடிய அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய சொத்துக்களை நான் வாங்கி வைத்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஆவிக்குரிய சொத்துக்கள் யாவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பின் வளையம் உங்களை சுற்றிலும் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பாதுகாப்பின் வல்லமை, கர்த்தராகிய தேவன் உங்களை சுற்றிலும் காணப்படக்கூடிய நிலைகளை நீங்கள் இழக்க ஆரம்பிக்கக்கூடிய நிர்விசாரம் வாழ்க்கையை வர ஆரம்பித்தால் நீங்கள் இவ்வளவு வருஷம் சம்பாதித்த எத்தனையோ ஆவிக்குரிய நன்மைகளை எளிதாக தொலைத்து போடும் மனிதனாக நீயும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த சுமை என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்குள் முன்னேற என்னை இந்த சுமை அனுமதிக்காது. இந்த நிர்விசாரத்தினாலதான் என்னுடைய கதவை பற்றி நான் அக்கறையற்றவனாய், தாழ்பாளை பற்றி அக்கறை அற்றவனாய், என்னை சுற்றிலும் காணப்படக்கூடிய மதிலை பற்றி அக்கறையற்றவனாய் என்னுடைய நிலைகளை இந்த நிர்விசாரம் மெய்யாகவே அழிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால எனக்குள் விலையேறப்பெற்ற தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற நிறைய விஷயங்களை இவைகளின் மூலம் நான் என்னுடைய வாழ்க்கையில இழக்கக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். அப்போ கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார்? நிர்விசாரம் என்கிற சுமை உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தின் இறுதியை சென்று எட்ட நம்மால் ஆகிறது இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில என்ன நிர்விசாரத்தின் நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது? 4 விஷயத்தை பற்றி நம்முடைய தியானத்தின் வழிவாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். 1, வசனங்களை அறிய முடியாத நிர்விசாரத்தின் சுமைகள் என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தேவனுக்கு செவி கொடுக்க முடியாத அநேக விதமான நிர்விசாரத்தின் தன்மைகளை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளிலும் திருப்தியாக காணப்படக்கூடிய ஒரு நிலைகளை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். பாதுகாப்பை பற்றி அக்கறை இல்லாத ஒரு மக்களாக, பாதுகாப்பினுடைய நிலைகளை பற்றி யோசிக்க முடியாத ஒரு மனம் நிறைந்தவர்களாக, நம்முடைய நிலைகளை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக நம்முடைய நிலைகளை நாம் ஆசரிக்க துவங்கினோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி காலம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விதமான விஷயத்தை நாம் இழக்க கொடுக்க ஆரம்பித்தாலே இவைகள் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய நிலைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால்தான் தேவனுடைய வருகையிலே எதையும் இழக்காமல் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று அடைய உங்களாலும் என்னாலும் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட நிர்விசாரத்தின் சுமை என்கிற காரியத்தை பற்றி தெளிவான விதத்தில் நீர் பேசி கொண்டு வந்தீர். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரம் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனங்களை அறிய முடியாதவர்களாக, தேவனுக்கு செவி கொடுக்க முடியாதவர்களாக, கர்த்தருடைய பாதுகாப்பை பற்றி அக்கறை இல்லாத ஒரு மக்களாக எங்கள் நிலைகளை இவைகள் கர்த்தாவை உருவாக்கக்கூடியதாக, இவைகள் ஆண்டவராகிய தேவனை விட்டு எங்களை வேறு பிரிக்கக்கூடியதாக நிர்விசாரம் காணப்படுகிறது என்பதை பற்றி தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள ஆண்டவராகிய தேவன் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களை குறித்து சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்கள் நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் யாருக்கோ அல்ல கர்த்தாவே, இவைகள் எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள். இவைகளை நாங்கள் எங்கள் இருதயத்தின் பலகைகளை எழுதி கொண்டு இவைகளின் படியை நாங்கள் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நிர்விசாரத்தின் சுமைகளிலே நின்று நீங்கள் நீக்கப்படுங்கள். இந்த இசக்கார் தன்னுடைய தேசம் மெய்யாகவே சுபிட்சமான ஒரு தேசம் என்பதை பற்றி அறிய ஆரம்பிச்சதுனால கிரியைகளை செய்ய மனமற்றவனாய் அவன் தன்னுடைய தோள்களை சாய்த்து வேதத்தில் நாம் வாசிக்கிறதை போல பகுதி கட்டக்கூடியவனாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போனான். நாமும் கூட இந்த நிர்விசாரத்தின் நிலைகள் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எதிரிக்கு கீழாக அடிமையாக்கப்படக்கூடிய அனுபவத்தை விட்டு நீங்க உங்களாலும் என்னாலும் முடியாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் சகல ஜாக்கிரதையாக எந்தெந்த இடத்தில் இந்த நிர்விசாரத்தினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் இவைகளை விட்டு விலகும்படிக்காக கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபிங்க. நீங்கள் கிரியை செய்யும் கிறிஸ்தவர்களாக ஒரு மாற்றத்தை அடையும்படிக்காக ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளுக்காக நீங்கள் காத்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் உங்களை நிர்விசாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய பரம ராஜ்யத்திலே சேரக்கூடிய அனுபவங்களை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாறனாதா. பிரியமானவர்களே, நிர்விசாரமான சுமையினால் ஏற்படும் விளைவுகளை குறித்து தேவன் நம்மோடு தெளிவாய் பேசினார் அல்லவா? தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களோடு பேசின காரியங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.